புதுச்சேரியில் கூலி திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை ஒப்பிடுகையில் புதுச்சேரியில் கேளிக்கை வரி அதிகமாக இருப்பதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தியேட்டர் டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி ஆகியவற்றை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ரூபாய் 100க்கும் குறைவான சினிமா டிக்கெட்டுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும், அதே போல ரூபாய் 100க்கு மேல் 18% ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி 25 விழுக்காடு விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வரி குறைப்பு தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் கூலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் புதுச்சேரியில் வெளியாவதில் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் முதல் திரைப்படங்களை வெளியிடப் போவது இல்லை என தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை ஒப்பிடுகையில் புதுச்சேரியில் கேளிக்கை வரி அதிகமாக இருப்பதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தியேட்டர் டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 100க்கும் குறைவான சினிமா டிக்கெட்டுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும், அதே போல 100க்கு மேல் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி 25% விதிக்கப்படுகிறது. எனவே வரி குறைப்பு தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்தும் இது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆகஸ்ட் மாதம் கூலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் புதுச்சேரியில் வெளியாவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் தியேட்டர் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கான மாநில அரசின் கேளிக்கை வரி என்ற இரட்டை வரி முறை நடைமுறையில் உள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் 100க்கும் குறைவான சினிமா டிக்கெட்டுக்கு 12%, 100க்கு மேல் 18% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுகிறது. மேலும் கேளிக்கை வரியாக 25% வரி விதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தியேட்டர்களின் போதுமான வசூல் இல்லாததால் தியேட்டர் உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் இந்த வரி விதிப்பால். இந்த நிலையில் இந்த தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து தமிழகத்தை ஒப்பிட்டு அதன்படி அந்த வரிகளை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து உள்ளாட்சி செயலரை அழைத்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இதுவரை அந்த தியேட்டர்களுக்கான கேளிக்கை வரியானது குறைக்கப்படவில்லை. இந்த நிலையில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் புதுச்சேரிக்கு திரைப்படங்களை வெளியிடப் போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதனால் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் மாதம் அந்த புதிய படங்களான கூலி உள்ளிட்ட முக்கிய திரைப்படங்கள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.